அந்த ஊரின் ஒதுக்குப்புறமான தெருவில் இருந்தது சக்தியின் சிறிய மளிகை கடை. 35 வயதான சக்தி பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமானவன். வெயிலில் அலைந்து திரிந்ததால் கருத்த மேனி, முன்னால் துருத்தி கொண்டிருக்கும் பற்கள், நெற்றியில் லேசாக ஏறிய வழுக்கை என அவன் தோற்றம் எவரையும் கவரும் வகையில் இருக்காது. ஆனால் அவனது கண்கள் எப்போதும் ஒருவித அமைதியையும் நேர்மையையும் பிரதிபலிக்கும். சக்திக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. பெற்றோரை இழந்த பிறகு அந்த சிறிய கடையை நம்பியே அவன் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. ஏன்பா சக்தி, உனக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது, யாராவது ஒரு பொண்ணு கிடைப்பான்னு பார்த்தா இப்படி தனியாவே இருக்கிறியே? பொருள் வாங்க வரும் பெரியவர்கள் அவ்வப்போது பரிதாபப்படுவார்கள். ஆனால் ஊருக்குள் பேச்சு வேறாக இருந்தது. கருப்பா மொட்டையா இருக்கிற ஒருத்தனுக்கு, அதுவும் சொத்து சுகம் இல்லாதவனுக்கு எவன் பொண்ணு தருவான்? இவன் வாழ்நாள் முழுக்க இப்படியே கடையில மாரடிக்க வேண்டியதுதான் என்று கிண்டலாக பேசுபவர்கள் தான் அதிகம். சக்தி இதையெல்லாம் கேட்டு புன்னகையோடு கடந்து விடுவான். தனக்கென்று ஒரு குடும்பம் அமையாது என்பதை அவன் மனதார ஏற்றுக்கொண்டிருந்தான். ஆனால் விதி வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தது. ஒரு வெள்ளிக்கிழமை மாலை ஊரே மதிக்கக்கூடிய செல்வந்தர் சமீர் தனது தம்பிகளுடன் சக்தியின் கடை வாசலில் வந்து நின்றார். அந்த ஊரையே தனது கைக்குள் வைத்திருக்கும் அதிகாரமிக்க குடும்பம் அது. சமீர் இறங்கி வருவதை பார்த்ததும் சக்தி பதற்றத்துடன் எழுந்து நின்றான். சக்தி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றார் சமீர் கனத்த குரலில். சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம்? சமீர் நேராக விஷயத்திற்கு வந்தார். என் தங்கை திவ்யாவை உனக்கு கல்யாணம் பண்ணி தரலாம்னு முடிவெடுத்திருக்கோம். உனக்கு சம்மதமா? சக்திக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. கையில் இருந்த கணக்கு புத்தகம் நழுவி கீழே விழுந்தது. ஐயா, என்ன விளையாடுறீங்களா? நீங்க எங்க, நான் எங்க? திவ்யா அம்மா அந்த ஊருக்கே இளவரசி மாதிரி, அவங்கள எனக்கா? இல்லை சக்தி, இது விளையாட்டு இல்லை. எங்க தங்கைக்கும் இதுல சம்மதம்தான். வர வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் வச்சுக்கலாம். நீ சாட்சிகளோட வந்துடு என்று கூறிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் அவர் கிளம்பினார். சக்தி அப்படியே சிலையாக நின்றான். அவன் மனதில் 1000 கேள்விகள். ஏன் இவ்வளவு அவசரம்? பேரழகியான திவ்யாவுக்கு என்னை விட சிறந்த வரன் கிடைக்காதா? ஊர் முழுக்க அதிகாரம் செலுத்தும் 7 அண்ணன்கள் ஒரு ஏழை மளிகை கடைக்காரனை தேடி வர வேண்டிய அவசியம் என்ன? சமீர் சொன்னது ஒரு வரன் அல்ல, அது ஒரு கட்டளை என்பதை சக்தி உணர்ந்தான். ஆனால் அந்த பேரழகிக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் மர்மம் என்னவென்று அவனுக்கு தெரியவில்லை. ஊரே இந்த செய்தியை கேட்டு திடுக்கிட்டது. இது ஏதோ தப்பு நடக்குது, இதுல ஏதோ மர்மம் இருக்கு என்று ஆளாளுக்கு பேசத் தொடங்கினார்கள். சக்தி தன் பழைய அறையில் அமர்ந்து ஜன்னல் வழியே வானத்தை பார்த்தான். அவன் வாழ்க்கை ஒரே நாளில் தலைகீழாக மாறப்போகிறது. அது சந்தோஷத்தையா அல்லது சங்கடத்தையாவது கொண்டு வரப்போகிறதா? விடை தெரியாமல் இரவு முழுக்க விழித்திருந்தான். சக்தி எதிர்பார்த்த அந்த வெள்ளிக்கிழமை வந்தது. பொதுவாக ஊரில் பெரிய செல்வந்தர் வீட்டு திருமணம் என்றால் ஊரே விழாக்கோலம் பூண்டிருக்கும். பந்தல், மேளதாளம், ஊர் முழுக்க சாப்பாடு என அமர்க்களப்படும். ஆனால் திவ்யாவின் திருமணம் ஒரு மயான அமைதியுடன் தொடங்கியது. திருமணம் வீட்டின் உள்ளேயே ஒரு சிறிய அறையில் நடந்தது. வெளி ஆட்கள் எவருக்கும் அழைப்பில்லை. சக்தியின் பக்கம் சாட்சிக்காக அவனது மளிகை கடைக்கு வரும் 2 நபர்கள் மட்டுமே வந்திருந்தனர். அவர்கள் கூட, சக்தி, இது என்ன கல்யாணம்? இவ்வளவு பெரிய பணக்கார வீட்டில் ஒரு தோரணம் கூட இல்லையே என்று ரகசியமாக ஆச்சரியப்பட்டனர். அங்கே ஒரு விசித்திரமான காட்சி சக்தியின் கண்ணில் பட்டது. திவ்யாவின் 7 அண்ணன்களும் விலை உயர்ந்த பட்டு ஆடைகளை அணிந்து மிக கம்பீரமாக நின்றிருந்தனர். ஆனால் மணமகனான சக்திக்கும் மணமகளான திவ்யாவிற்கும் புதிய ஆடைகள் கூட வழங்கப்படவில்லை. சக்தி தான் வைத்திருந்த சாதாரண சட்டையை அணிந்திருந்தான். திவ்யா ஒரு பழைய புடவையில் தன் முகத்தை ஒரு மெல்லிய திரையினால் மறைத்தபடி அமர்ந்திருந்தாள். ஐயா, பொண்ணு முகம் கூட தெரியல என்று சக்தி தயக்கத்துடன் சொன்னபோது சமீர் இடைமறித்தார். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல தாலி கட்டு என்றார் அதிகாரமாக. எந்த வேத மந்திரங்களும் இல்லை, பெரிய சடங்குகளும் இல்லை. ஒரு சிறிய விளக்குக்கு முன்னால் சமீர் கொடுத்த தாலியை திவ்யாவின் கழுத்தில் கட்டினான் சக்தி. தாலி கட்டும்போது திவ்யாவின் உடல் நடுங்கியதை சக்தி கவனித்தான். அது வெட்கத்தால் வந்த நடுக்கமல்ல, ஏதோ ஒரு மரண பயத்தில் அவள் இருப்பது போல் அவனுக்கு தோன்றியது. திருமணம் முடிந்ததும் சாப்பாடு தயாரா இருக்கு, சாப்பிட்டு உடனே கிளம்புங்க என்றார் 2வது அண்ணன். உணவு பரிமாறப்படும் இடத்திற்கு சென்ற சக்திக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. 7 அண்ணன்களுக்கு ஒரே தங்கை. ஆனால் திருமண விருந்தோ மிகவும் ஏழ்மையாக இருந்தது. வெறும் புலாவ் மட்டுமே பரிமாறப்பட்டது. ஒரு ஊறுகாயோ அப்பளமோ அல்லது இனிப்போ கூட அங்கில்லை. அந்த பெரிய வீட்டில் அந்த ஒரு வேளை உணவை கூட அவர்கள் மனமில்லாமல் போடுவது போல் இருந்தது. சாப்பிட்டு முடித்ததும் திவ்யா ஒரு சிறிய பெட்டியுடன் தயாராக
அமைதியாக நின்றாள். சரி, கிளம்புங்க என்று சமீர் சொன்னார். சக்தி திவ்யாவை அழைத்து கொண்டு வாசலுக்கு வந்தான். வாசலில் சமீரின் விலை உயர்ந்த கார்கள் வரிசையாக நின்றன. தன் தங்கையை கௌரவமாக காரில் அனுப்பி வைப்பார்கள் என்று சக்தி நினைத்தான். ஆனால் அங்கே ஒரு பழைய துருப்பிடித்த வாடகை வண்டி நின்றது. இந்த வண்டியில்தான் போகணுமா என்று சக்தி கேட்க முற்படுவதற்குள், நேரமாச்சு போங்க என்று கூறிவிட்டு அண்ணன்கள் அனைவரும் வீட்டிற்குள் சென்று கதவை சாத்தி கொண்டனர். சொந்த தங்கையை வழி அனுப்பும் போது கூட ஒரு சொட்டு கண்ணீர் இல்லை, ஒரு பாசமான வார்த்தை இல்லை. ஏதோ ஒரு பாரத்தை இறக்கி வைத்த நிம்மதிதான் அவர்களின் முகத்தில் தெரிந்தது. வண்டியில் ஏறிய பிறகு திவ்யா சக்தியை திரும்பி பார்க்கவே இல்லை. அவள் ஜன்னல் வழியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். சக்தியின் மனதில் கேள்விகள் அலைகளாக மோதின. ஏன் இந்த பொத்தாடை நாடகம்? அண்ணன்களுக்கு மட்டும் ஏன் புது துணி? வசதி இருந்தும் ஏன் இந்த வறுமையான விருந்து? தன் தங்கையை ஒரு பாரத்தை போல ஏன் இப்படி துரத்துகிறார்கள்? சக்தியின் சிறிய வீட்டிற்கு அந்த வண்டி வந்து நின்றது. ஒரு மர்மமான வாழ்வின் முதல் அத்தியாயத்தை நோக்கி திவ்யா அடியெடுத்து வைத்தாள். அந்த சிறிய வாடகை வண்டி சக்தியின் பழைய ஓட்டு வீட்டின் முன்னால் வந்து நின்றது. இருட்டிவிட்ட அந்த நேரத்தில் தெரு விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் தன் வீட்டை பார்த்த சக்திக்கு முதல் முறையாக ஒருவித தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டது. இவ்வளவு பெரிய இடத்து பெண், வசதி வாய்ப்புகளுடன் வளர்ந்தவள், இந்த சிறிய ஓட்டை வீட்டை பார்த்து என்ன நினைப்பாளோ என்று அவன் உள்ளம் படபடத்தது. இதுதான் என் வீடு திவ்யா, கொஞ்சம் சின்னதுதான், ஆனா உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் என்று மெல்லிய குரலில் சொன்னான் சக்தி. திவ்யா பதில் பேசாமல் மெதுவாக இறங்கி வீட்டிற்குள் நுழைந்தாள். சக்தி அவளை தனது அறைக்குள் அழைத்து சென்றான். அந்த அறையில் அவனது தாயார் பயன்படுத்திய பழைய மரக்கட்டில் ஒன்று இருந்தது. அதை சில நாட்களுக்கு முன்னர் தான் தன் கைப்பட மெருகேற்றி தயார் செய்திருந்தான். திவ்யா, பயப்படாதே, இந்த திரையை எடுத்துட்டு நீ நிம்மதியா உட்காரலாம். உனக்கு ஏதாவது பசிக்குதா? வேணும்னா கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா என்று கேட்டான். திவ்யா மெதுவாக தலையசைத்து வேண்டாம் என்று ஜாடை காட்டினாள். அவளது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. சக்தி தயக்கத்துடன் அருகில் சென்று அவளது முகத்தை மறைந்திருந்த அந்த மெல்லிய திரையை மெதுவாக விலக்கினான். அடுத்த நொடி சக்தி அப்படியே சிலையாக உறைந்து நின்றான். அவள் ஒரு பெண் அல்ல, தத்ரூபமாக செதுக்கப்பட்ட ஒரு தேவதை. ரோஜா இதழ் போன்ற உதடுகள், தீர்க்கமான கண்கள், பால் போன்ற மேனி என அவள் பேரழகியாக இருந்தாள். ஆனால் அந்த அழகை விட சக்தியை தூக்கி போட்ட விஷயம் அவளது வயது. சக்திக்கு 35 வயது. ஆனால் திவ்யாவை பார்த்தால் 20 வயது கூட தாண்டாத ஒரு சிறுமி போல தெரிந்தாள். தன் முன்னே துருத்தி கொண்டிருக்கும் பற்களோடும் வழுக்கை விழுந்த தலையோடும் நிற்கும் தனக்கும் ஒரு பொம்மை போல இருக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? திவ்யா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ இவ்வளவு அழகா, இவ்வளவு சின்ன வயசு பொண்ணா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னை மாதிரி ஒரு தேவதைக்கும் என்னை மாதிரி ஒரு சாதாரண மனுஷனுக்கும் எப்படி திருமணம் நடந்தது? நான் உனக்கு தகுதியானவனே இல்லையே என்று ஆதங்கத்துடன் கேட்டான். சக்தி இதை கேட்டதும் திவ்யாவின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிய தொடங்கியது. அவள் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். ஏன் அலற திவ்யா? உனக்கு இந்த திருமணத்துல இஷ்டம் இல்லையா? உன் அண்ணன்கள் உன்னை மிரட்டி சம்மதிக்க வச்சாங்களா? உண்மையை சொல்லு என்று பதற்றத்துடன் கேட்டான். திவ்யா தனது நடுங்கும் கைகளால் சக்தியின் கைகளை பிடித்து கொண்டாள். இல்லை, எனக்கு உங்கள் மேல எந்த வருத்தமும் இல்லை. தயவு செஞ்சு என்னை திரும்பவும் எங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி விடாதீங்க. அங்க நான் போகவே மாட்டேன். அங்க போனா நான் செத்து போயிடுவேன் என்று கதறினாள். அவளது குரலில் இருந்த அந்த மரண பயம் சக்தியை நடுங்க செய்தது. பொதுவாக பெண்கள் திருமணத்திற்கு பிறகு பிறந்த வீட்டிற்கு செல்ல ஆசைப்படுவார்கள். ஆனால் திவ்யா ஏன் தனது பிறந்த வீட்டை கண்டு இவ்வளவு பயப்படுகிறார்கள்? அந்த 7 அண்ணன்களும் அவளை அன்பாகத்தானே வளர்த்தார்கள். ஏன் திவ்யா அப்படி சொல்ற? அவங்க உன் அண்ணன்கள் தானே. திவ்யா பதில் சொல்லாமல் சக்தியின் பின்னால் ஒளிந்து கொள்வது போல அமர்ந்தாள். ஜன்னல் வழியே வெளியே தெரியும் இருட்டை பார்த்து அவள் மிரண்டாள். வெளியில் மழை பெய்ய தொடங்கியிருந்தது. அந்த இடி சத்தத்திற்கு திவ்யா சக்தியின் கரங்களை இறுக பற்றி கொண்டாள். சக்திக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது. இந்த பேரழகிக்கு பின்னால் மிக பெரிய ஆபத்து ஒன்று ஒளிந்திருக்கிறது. அவளது அண்ணன்கள் அவளை பாசத்தால் திருமணம் செய்து வைக்கவில்லை. ஏதோ ஒரு விபரீத நோக்கத்திற்காக தன்னை பகடைக்காயாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது மட்டும் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. திருமணம் முடிந்து 1 மாதம் கடந்து விட்டது. சக்திக்கும் திவ்யாவிற்குமான வாழ்க்கை மிகவும் நிசப்தமாக நகர்ந்தது. திவ்யா ஒரு சிறந்த மனைவியாக வீட்டை கவனித்து கொண்டாள். ஆனால் அவள் முகத்தில் இருந்த அந்த இனம் புரியாத பயம் மட்டும் விலகவே இல்லை. தன் பிறந்த வீட்டை பற்றிய பேச்சை எடுத்தாலே அவள் உடல் நடுங்க தொடங்கும். ஒரு நாள் இரவு ஊரே உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு சக்தி திடுக்கிட்டு எழுந்தான். சக்தி, சக்தி, சீக்கிரம் எழுந்து வா, உன் கடை எரியுது என்று வெளியே யாரோ கத்தினார்கள். பதறிப்போய் ஓடிய சக்தி கண்ட காட்சி
சக்தி அவனை நிலைகுலைய செய்தது. அவனது வாழ்வாதாரமான அந்த சிறிய மளிகை கடை பெரும் தீப்பிழம்புகளுக்கு நடுவே எரிந்து கொண்டிருந்தது. அக்கம் பக்கத்தினர் தண்ணீர் ஊற்றியும் பயனில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் சக்தியின் பல வருட உழைப்பு, சேமிப்பு அனைத்தும் சாம்பலாகி போனது. மறுநாள் காலை கறிக்கட்டையாக கிடந்த கடையின் முன்னால் சக்தி தலையில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தான். ஒருவேளை உணவிற்கே வழியில்லாத நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். வீட்டிற்கு வந்தவன் திவ்யாவிடம் மெதுவாக பேசினான். திவ்யா, கடை முழுசா எரிஞ்சு போச்சு. இப்போ கடையை திரும்ப தொடங்க என்கிட்ட ₹1 கூட இல்லை. உனக்கு உன் அண்ணன்கள் கல்யாணம் அப்போ ஏதாவது நகை நட்டு போட்டாங்களே, அதை வச்சு இப்போதைக்கு சமாளிக்கலாமா? நிலைமை சரியாகவும் நான் அதை மீட்டு தந்துடுறேன் என்றான் தயக்கத்துடன். திவ்யா தலை குனிந்தபடி அமைதியாக இருந்தாள். ஏன் பதில் பேசாம இருக்க திவ்யா? உன்கிட்ட நகை எதுவும் இல்லையா? திவ்யா மெதுவாக தன் கழுத்தை காட்டினாள். அதில் மஞ்சள் கயிற்றில் கட்டப்பட்ட அந்த தாலி மட்டுமே இருந்தது. என்னிடம் தாலி தவிர வேற எந்த நகையும் இல்லை. கல்யாணத்தப்ப நான் போட்டிருந்தது எல்லாமே கவரிங் நகைகள்தான் என்றால் மிகவும் தாழ்ந்த குரலில். சக்தி அதிர்ந்து போனான். ஊரே போற்றும் அந்த செல்வந்தர்கள் தங்கள் ஒரே தங்கைக்கு ஒரு குண்டு மணி தங்கம் கூட போடவில்லையா? அந்த பட்டு புடவையும் பகட்டும் வெறும் நாடகமா? திவ்யா அழுது கொண்டே, உங்களுக்கு உதவி செய்ய என்னிடம் எதுவுமே இல்லையே என்று வருந்தினாள். சக்தி அவளை சமாதானப்படுத்தினான். உள்ளே சென்று தன் தாயின் பழைய மரப்பெட்டியை திறந்தான். அதில் அவனது தாய் நினைவாக வைத்திருந்த ஒரே ஒரு தங்க மோதிரம் மட்டும் இருந்தது. அந்த மோதிரம்தான் அவனது கடைசி சொத்து. கனத்த இதயத்துடன் அதை எடுத்துக்கொண்டு நகருக்கு சென்று விற்றான். அந்த பணத்தை கொண்டு சிறிய அளவில் கடையை மீண்டும் தொடங்கினான். ஆனால் அது போதுமானதாக இல்லை. மேற்கொண்டு சரக்குகள் வாங்கவும் கடையை புதுப்பிக்கவும் தெரிந்தவர்களிடம் வட்டிக்கு கடன் வாங்கினான். நாட்கள் செல்ல செல்ல வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை. கடன் கொடுத்தவர்கள் வீட்டின் முன்னால் வந்து சத்தமிடத் தொடங்கினர். பணக்கார வீட்டு மாப்பிள்ளைன்னு நினைச்சோம், இவன் ஒரு பிச்சைக்காரனா இருக்கானே என்று ஏளனம் செய்தனர். திவ்யா ஜன்னல் மறைவில் நின்று இதையெல்லாம் பார்த்து அழுது கொண்டே இருப்பாள். அவள் தன் அண்ணன்களிடம் உதவி கேட்கலாம் என்று நினைத்தாலே அவளது உள்ளம் ஏனோ தடுக்கிறது. தன் கணவன் படும் கஷ்டத்தை பார்க்க முடியாமல் தவித்தாள். வறுமையும் கடன் சுமையும் சக்தியின் தோள்களை அழுத்தினாலும் திவ்யாவை ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். ஆனால் விதி அவனுக்காக வைத்திருந்த அடுத்த சோதனை மிக கொடூரமானது. கடன் கொடுத்தவர்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. சக்தியின் மளிகை கடை மீண்டு வர இன்னும் அவகாசம் தேவைப்பட்டது. வீட்டில் ஒருவேளை உணவிற்கே திவ்யா கஷ்டப்படுவதை பார்த்து சக்தியின் மனம் ரணமானது. திவ்யா, கொஞ்ச நாளைக்கு மட்டும் நீ உன் அண்ணன் வீட்டுக்கு சென்று இரு. இங்க நிலைமை சரியானதும் நானே வந்து உன்னை அழைச்சிட்டு வரேன். அங்கேயாவது நீ நிம்மதியா சாப்பிடலாம் என்றான் சக்தி. இதை சொன்ன அடுத்த நொடி திவ்யாவின் முகம் வெளிரி போனது. வேண்டாம், தயவு செஞ்சு என்னை அங்க அனுப்பாதீங்க. நான் பட்டினியாகவே இங்கே இருந்துடுறேன். அங்க போனா அவர்கள் என்னை உயிரோட விட மாட்டாங்க என்று கதறி அழுதாள். சக்திக்கு அவளது பயம் புரியவில்லை. என்ன திவ்யா இப்படி பேசுற? அவங்க உன் அண்ணன்கள் தானே. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. நான் இல்லாததுனால உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு தான் சொல்றேன் என்று அவளை வற்புறுத்தி சமீர் வீட்டிற்கு அழைத்து சென்றான். சமீரின் வீட்டிற்கு சென்றபோது அங்கே ஒரு விதமான மயான அமைதி நிலவியது. திவ்யாவை கண்டதும் அண்ணன்களின் முகத்தில் பாசம் தெரியவில்லை. மாறாக ஒரு விதமான குரூரமான திருப்தி தெரிந்தது. சக்தி திவ்யாவை அங்கே விட்டுவிட்டு கனத்த இதயத்துடன் வீடு திரும்பினான். அன்று இரவு தனியாக படுத்திருந்த சக்திக்கு தூக்கம் வரவில்லை. அதிகாலையில் லேசாக கண் அயர்ந்த போது ஒரு பயங்கரமான கனவு அவனை கலைத்தது. கனவில் திவ்யா சிதிலமடைந்த ஒரு அறையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கிடந்தாள். அவளது அண்ணன்கள் கையில் மண்வெட்டியுடன் அவளை சூழ்ந்து நின்றனர். சக்தி, என்னை காப்பாற்றுங்கள், இவர்கள் என்னை கொல்ல போகிறார்கள், என்னை இங்கிருந்து கூட்டி செல்லுங்கள் என்று திவ்யா அலறும் சத்தம் அவன் காதுகளில் இரத்தமாக வழிந்தது. வியர்த்து விறுவிறுக்க திடுக்கிட்டு எழுந்தான் சக்தி. அது வெறும் கனவு போல அவனுக்கு தோன்றவில்லை. ஏதோ ஒரு ஆபத்து திவ்யாவை சூழ்ந்திருப்பதை அவனது உள்ளுணர்வு உறக்க சொன்னது. நேரம் நள்ளிரவு 2 மணி. எதையும் யோசிக்காமல் செருப்பை கூட அணியாமல் திவ்யாவின் பிறந்த வீட்டிற்கு ஓடினான். பெரிய பங்களாவான சமீரின் வீட்டின் முன்னால் நின்ற சக்திக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. எப்போதும் காவலாளிகள் இருக்கும் அந்த வீட்டின் வெளிக்கதவு பெரிய பூட்டினால் பூட்டப்பட்டிருந்தது. ஜன்னல்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தன. சக்தி மதில் சுவர் ஓரமாக சென்று காது கொடுத்து கேட்டான். காப்பாத்துங்க, என்னை விட்டுடுங்க அண்ணே, நான் உங்க தங்கை இல்லையா? திவ்யாவின் மெலிதான அலறல் சத்தம் மதில் சுவரையும் தாண்டி உள்ளே இருந்து கேட்டது. அதோடு ஏதோ ஒன்றை இடிக்கும் சத்தமும் யாரோ ஆக்ரோஷமாக பேசும் சத்தமும் கேட்டது. சக்தியின் இரத்தம் உறைந்தது. அவனது கனவு நிஜமாகி கொண்டிருக்கிறது. அந்த பேரழகிக்கும் 7 அண்ணன்களுக்கும் பின்னால் இருந்த மர்மம் இன்று நள்ளிரவில் அரங்கேறி கொண்டிருக்கிறது.
பூட்டிய கதவை திறக்க முடியாது என்பதை உணர்ந்த சக்தி அங்கிருந்த ஒரு மரத்தின் உதவியுடன் மதில் சுவர் ஏறத் தொடங்கினான். சக்தி மதில் சுவர் ஏறி குதித்து உள்ளே சென்றபோது அந்த பெரிய பங்களாவின் பின்புறம் இருந்த தோட்டம் மங்கலான விளக்கு வெளிச்சத்தில் பேய்த்தனமாக தெரிந்தது. சத்தம் கேட்காமல் மறைந்து மறைந்து சென்றவன் அங்கே கண்ட காட்சி அவனது நரம்புகளை தரிக்க செய்தது. தோட்டத்தின் ஒரு மூலையில் ஆள் உயரத்திற்கு ஒரு பெரிய குழி தோண்டப்பட்டிருந்தது. அதன் அருகில் திவ்யா, தன் உயிரினும் மேலான திவ்யா, கை கால்கள் கட்டப்பட்டு வாய் துணியால் அடைக்கப்பட்ட நிலையில் தரையில் கிடந்தாள். அவளது கண்கள் பயத்தில் பிதுங்கி கண்ணீரால் முகம் வீங்கி இருந்தது. அவளை சுற்றி அவளது 7 அண்ணன்களும் கையில் மண்வெட்டி மற்றும் கடப்பாரையோடு நின்றிருந்தனர். மூத்த அண்ணன் சமீர் ஆக்ரோசமாக, இன்னும் ஏன் தாமதம்? சீக்கிரம் அவளை தூக்கி அந்த பள்ளத்துல போடுங்க, விடியறதுக்குள்ள மேட்டை சரி பண்ணிடணும் என்று கத்தினார். சக்திக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. நிறுத்துங்க என்று கத்திக்கொண்டே பாய்ந்து வந்தான். சக்தியை அங்கே எதிர்பாராத அண்ணன்கள் ஒரு நிமிடம் திடுக்கிட்டனர். பிறகு சமீர் ஏளனமாக சிரித்தார். ஓ, மளிகை கடைக்காரன் வந்துட்டானா? சக்தி, இது எங்க குடும்ப விஷயம். மரியாதை தெரிஞ்சவனா இருந்தா வந்த வழியே ஓடி போயிடு. இல்லனா இவளோட சேர்த்து உன்னையும் இங்கே குழி தோண்டி புதைக்க வேண்டியிருக்கும் என்று மிரட்டினார். சக்தி எதற்கும் அஞ்சவில்லை. திவ்யாவின் அருகில் ஓடி சென்று அவளது கட்டுகளை அவிழ்க்க முயன்றான். சொந்த தங்கையை உயிரோட புதைக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நீங்க மனுஷங்க தானா என்றே கர்ஜித்தான். சமீரின் தம்பிகள் சக்தியை சூழ்ந்து கொண்டு அவனை தாக்க முயன்றனர். ஒருவன் மண்வெட்டியால் சக்தியை அடிக்க வர சக்தி சாதுரியமாக விலகி அங்கிருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்துக்கொண்டான். என்னை தொட்டிங்கன்னா இப்பவே சத்தம் போட்டு ஊர் மக்களை இங்க வரவழைச்சிருவேன். அந்த பெரிய கதவை நான் உடைச்ச சத்தம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே கேட்கும். போலீஸ் வந்தா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க என்று ஆக்ரோஷமாக கத்தினான். செல்வாக்கு மிக்கவர்கள் என்பதால் ஊர் மக்கள் முன்னால் தங்கள் கௌரவம் பறிபோய்விடும் என்று அண்ணன்கள் ஒரு நிமிடம் தயங்கினர். அந்த தயக்கத்தை பயன்படுத்தி கொண்ட சக்தி திவ்யாவின் வாய் துணியையும் கை கட்டுகளையும் வேகமாக அவிழ்த்தான். கட்டுகள் அவிழ்ந்ததும் திவ்யா சக்தியை இறுக கட்டிக்கொண்டு கதறினாள். என்னை அழைச்சிட்டு போங்க, இவங்க மனுஷங்க இல்லை, மிருகங்கள். சக்தி அவளை தூக்கி கொண்டு பின்வாசல் வழியாக வெளியேறினான். உங்க சொத்துக்காக ஒரு உயிரை பறிக்க துணிஞ்ச உங்களை அந்த தெய்வம் சும்மா விடாது. இனிமே இவ பக்கம் வந்தீங்கன்னா உங்க ரகசியம் எல்லாத்தையும் ஊர் சந்திக்கு கொண்டு வருவேன் என்று எச்சரித்துவிட்டு இருட்டோடு இருட்டாக திவ்யாவை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். மரணத்தின் பிடியிலிருந்து மீண்டு வந்த திவ்யா சக்தியின் மார்பில் சாய்ந்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள். அவளது அண்ணன்கள் ஏன் இப்படி செய்தார்கள்? அந்த மர்மமான சொத்து விவகாரம் என்ன என்பதை சொல்லும் நேரம் வந்துவிட்டது. மரணத்தின் வாசலில் இருந்து மீண்டு வந்த திவ்யா சக்தியின் சிறிய வீட்டில் தஞ்சம் புகுந்தாள். சில நாட்கள் அவளால் பேசக்கூட முடியவில்லை. அந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்ட பிறகு ஒரு நாள் இரவு கண்ணீருடன் அந்த பெரிய மர்மத்தை உடைத்தாள். சக்தி, என் அண்ணன்கள் என் மேல் வைத்திருந்தது பாசம் இல்லை, அது வெறும் வேஷம். என் தந்தை இறக்கும் போது சொத்துக்கள் அனைத்தும் என் பெயரில்தான் எழுதி வைத்தார். நான் ஒரு பெண்ணாக இருப்பதால் என்னை பயமுறுத்தி அந்த சொத்துக்களை அபகரிக்க அவர்கள் திட்டமிட்டார்கள். சக்தி அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருந்தான். திவ்யா தொடர்ந்தாள். உங்களை போன்ற ஒரு ஏழைக்கு என்னை ஏன் திருமணம் செய்து கொடுத்தார்கள் தெரியுமா? நீங்கள் ஒரு அனாதை. உங்களுக்கு பின்பலமோ அதிகாரமோ கிடையாது. உங்களுக்கு என்னை கட்டி கொடுத்தால் சொத்தை பற்றி நீங்கள் எந்த கேள்வியும் கேட்க மாட்டீர்கள். நானும் ஒரு மூலையில் முடங்கி கிடப்பேன் என்று அவர்கள் கணக்கு போட்டார்கள். ஆனால் வறுமை காரணமாக நான் அவர்களிடம் உதவி கேட்க சென்றபோது எங்கே நான் மீண்டும் சொத்தில் பங்கு கேட்டு விடுவேனோ என்று பயந்து என்னையே ஒழித்து கட்ட துணிந்து விட்டார்கள். திவ்யாவின் கைகளை பற்றி கொண்ட சக்தி அவளை தேற்றினான். திவ்யா, அந்த பணமோ சொத்தோ நமக்கு வேண்டாம். இரத்த பாசத்தையே கொல்ல துணியும் அந்த சொத்து ஒரு சாபம். என் உழைப்பில் உன்னை ஒரு ராணியைப் போல நான் பார்த்து கொள்கிறேன், இது சத்தியம் என்றான். காலம் உருண்டோடியது. 1 வருடம் கழிந்தது. சக்தி தனது நேர்மையான உழைப்பால் மளிகை கடையை பெரிய அளவில் விரிவுபடுத்தினான். அவனது கடின உழைப்பிற்கு பலனாக இப்போது ஒரு சொந்த வீட்டை கட்டும் அளவிற்கு வசதி வந்துவிட்டது. திவ்யா இப்போது பயமின்றி முகத்தில் புன்னகையோடு அந்த வீட்டை நிர்வாகம் செய்தாள். ஆனால் வஞ்சகம் செய்த அண்ணன்களின் நிலை தலைகீழானது. திவ்யாவின் சொத்துக்களை அபகரித்து அவர்கள் செய்த தவறான முதலீடுகளும் ஆடம்பர வாழ்க்கையும் அவர்களை கடனாளியாக்கியது. வட்டிக்கு வட்டி ஏறி கடைசியில் தங்கள் வசதியான பங்களாவையே விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஊரே மதிக்கத்தக்க செல்வந்தர்களாக இருந்தவர்கள் இன்றே நயா பைசா இல்லாமல் தெருவிற்கு வந்தனர். தங்கைக்கும் அவளது கணவனுக்கும் செய்த துரோகம் அவர்களை துரத்தியது. அந்த ஊர் மக்களே அவர்களை ஏளனமாக பார்த்தனர். ஒரு நாள் அந்த பழைய பங்களா ஏலத்திற்கு வந்தபோது அந்த வழியே தன் காரில் சென்ற சக்தி அண்ணன்கள் தெருவில் நிற்பதை கண்டான். திவ்யா ஜன்னல் வழியாக அவர்களை
பார்த்தாள். அவர்கள் முகத்தில் இப்போது ஆங்காரமில்லை. மாறாக செய்த தவறுக்கான குற்ற உணர்ச்சியும் இயலாமையும் மட்டுமே இருந்தது. சக்தி திவ்யாவை பார்த்து, அவர்களை பழிவாங்க வேண்டுமா என்று கேட்டான். திவ்யா அமைதியாக தலையசைத்தாள். வேண்டாம் சக்தி, அவர்கள் செய்த பாவமே அவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்துவிட்டது. நமக்கு நம்முடைய உழைப்பும் இந்த நிம்மதியான வாழ்க்கையுமே போதும் என்றாள். காலசக்கரம் சுழன்றது. அநியாயம் செய்தவர்கள் அடியோடு வீழ்ந்தனர். அன்பும் உழைப்பும் கொண்ட சக்தியும் திவ்யாவும் மௌனமான நிழல்களில் இருந்து வெளியே வந்து ஒரு புதிய விடியலை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். தர்மம் மறுபடி நிலைநாட்டப்பட்டது. இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.